வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம், இது நிஜக்கண். தற்போது ரணில் விக்ரமசிங்கவினுடைய செய்திகள் பரபரப்பாக ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவர் இன்றைய தினம் முன்னிலையாக தவறினால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருந்தன. 2 முறை அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் எந்த ஒரு முறையான காரணமும் தெரிவிக்காமல் ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவில் முன்னிலையாவதை தவிர்த்திருந்தார். 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 126 படி நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தின் பணிப்பாளர் நாயகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அறிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து அறிக்கை அளிப்பதற்காக அவர் முன்னிலையாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அதற்கமைய 3வது முறையாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்றைய தினம் ஆஜராகி இருந்தார். அதாவது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக நீண்ட வாக்குமூலத்தினை வழங்கி இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 10 பக்கங்களுக்கான வாக்குமூலத்தினை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது வழங்கி இருக்கின்றார். இதன் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் 3 மணி நேர வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சாமரசம்ப தசநாயக்க முதலமைச்சராக இருந்தபோது நடந்த மோசடி சம்பவம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்த மோசடி தொடர்பில் ஏற்கனவே சாமரசம்ப தசநாயக்க கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது, யாவரும் அறிந்த விடயமும் கூட. அந்த வரிசையில லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்தும் வெளியேறி இருக்கின்றார். இதுல 2ஆம் இணைப்பாக கருதப்படுறது சற்று முன்னர் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தந்திருந்தார். அதுல 1வது இணைப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 25ஆம் தேதி அவர் சட்டத்தரணிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைய அவர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து அறிக்கை அளிப்பதற்காக அவர் முன்னிலையாக உள்ளார். புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச வழக்கு தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து குறித்து ஏப்ரல் 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவிற்கு முதலில் அழைப்பு விடுத்திருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தாம் தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். ஆனால் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் தனது சட்டத்தரணிகள் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என்பதை காரணம் காட்டி வேறு திகதியொன்றை கோரியிருந்தார். அதன்படி ஆணைக்குழு அவருக்கு புதிய திகதியை வழங்கியதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழு முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொண்டது. எனினும் அன்றைய தினமும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. தற்போது ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வைப்பு தொகையை உரிய முறையில் மீளப்பெற்றதாக கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் சாமர எம்பி கைது செய்யப்பட்டிருப்பது நாடாளுமன்றத்தில்
அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்ததற்கான பதிலடியா எனவும் முன்னாள் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான ரூபா 1 மில்லியன் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சாமரசம்ப தசநாயக்க தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஊழல் தொடர்பான 3 தனித்தனி வழக்குகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க மார்ச் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகளிலிருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருந்தது. எனினும் மற்றொரு வழக்கில் பதுளை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் காரணமாக அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாம தொடர்ச்சியாக மற்றொரு தகவலாக, அதாவது மற்றொரு செய்தியாக, முக்கியமான ஒரு செய்தியாக குறிப்பிடப்படுவது என்னென்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இந்த வருட இறுதிக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரில் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள் என்பது ஒரு கட்டுக்கதை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் மாதமளவில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என சிலர் கூறி வருவதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் டிசம்பரில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசேம் தெரிவித்தமையையும் பிரதமர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த நிலையில இதுபோன்ற விடயங்கள் ஓரொரு பிரபஞ்சத்தில் மட்டுமே சாத்தியம் என ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த கருத்துக்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயனளிக்குமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை இந்த அரசாங்கத்தை வீழ்த்த நினைக்கும் எவரும் எங்களை விட திறன் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்த நிலையில அதனை மேற்கோள் காட்டிய பிரதமர் ஹரணி அமரசூரிய வேறொருவர் ஆட்சி பீடம் ஏறுவதற்கான ஒரே வழி இதுதான் என்பதை சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். அதோடு அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து மக்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக முன்னைய அரசாங்க காலத்தில் அமைச்சர்களாக பதவி வகித்த 3 அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. சட்டவிரோத வாகன பயன்பாட்டு குற்றச்சாட்டின் கீழேயே இவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்குது. பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் 3 கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. அந்த வரிசையில் எதிர்வரும் நாட்கள்ல மேலும் 3 முன்னாள் அமைச்சர்கள் அதே குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கின்றமை அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக முன்னைய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரும் அதில் உள்ளடங்கி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இப்படி நாட்டில் பல சம்பவங்கள் இன்னமும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இன்னும் எங்களுடைய நாட்டில் என்ன எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.